Hi friends, welcome to Save Indian Dogs. நீங்கள் பார்த்துட்ருக்க பப்பி வந்து இந்தியன் ஸ்ட்ரீட் டாக் பப்பி தான். எங்கள் வீட்டில் ஷெல்ட்ரு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பப்பி அந்த டாக் வந்து பப்பி போட்டுனாங்க. இதில் இவன் ஒரு லைஃப்பை தான் காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு ஹெல்த்தியான பப்பியோட லைஃப்பை நீங்கள் இனிமேல் தான் சேஞ்ச் பண்ணோம். என்னால் என்ன பண்ண முடியுமோ என் சைடில் இந்த பண்ணிட்டேன். இவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுன்றதுக்காக டொனேஷனில் எனக்கு 1000 rupees ஒரு அண்ணா டொனேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த அண்ணாட்ட 300 ஃபுட்டுக்காக நானே கேட்டிருந்தேன். இந்த அண்ணா ரெகுலராக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அண்ணாட்ட கேட்டப்போ அவங்க 1000 சென்ட் பண்ணாங்க. அந்த அமௌண்ட்டில் ஃபுட்டுக்கு போக பேலன்ஸ் அமௌண்ட்டில் இவனுக்கு வேக்சினேட் பண்ணியாச்சு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த அண்ணா வந்து நான் என்னோடய சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்போ ஒரு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நான் டொனேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த அண்ணாட்ட வந்து கேட்கலாம். ஸோ அப்படி ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் இந்த அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நம்ம மற்ற டொனேஷன் கலெக்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா எமர்ஜென்சின்றப்போ இப்படி ஒரு அண்ணா இருக்காங்க. ஸோ நான் 300 கேட்டேன், ஆனால் 1000 கொடுத்தாங்க. சரி, நம்ம இந்த குட்டிக்கு ஃபீமேல் தான் இவன், சரி இவனுக்கு வேக்சினேட் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு வேக்சினேட் பண்ணியாச்சு. தேங்க்யூலாம் அந்த அண்ணாக்கு எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த பப்பி வந்து ஹெல்த்தியான இருக்காங்க. ஃபீமேல். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஏன் ஃபீமேலுக்கு போய் வேக்சினேட் பண்ணிங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஃபீமேலாக இருந்தால் வேக்சினேட் பண்ணக்கூடாதா, இல்லை ஃபீமேலாக இருந்தால் அடாப்ட் பண்ணக்கூடாதா, இல்லை ஃபீமேலாக இருந்தால் ஒரு நல்ல வீட்டுக்கு போகக்கூடாதா? நாங்கள் எதிர்பார்க்குறது எல்லா டாகுக்குமே ஒரு நல்ல லைஃப் தான், நல்ல ஃபேமிலி. என்கிட்ட நிறைய டாக்ஸ் அடாப்ட் ஆகிருக்காங்க. அதில் மேலும் ஆகிருக்காங்க, ஃபீமேலும் அடாப்ட் ஆகிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல ஃபேமிலிக்கு தான் போயிருக்காங்க. எங்கேருந்துன்னா பண்ருட்டிலேருந்து வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. தேனி, முசிறி, அப்புறமே திருச்சியிலே ஒரு 4-5 பேர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்ல வீட்டில் வச்சு தான் வளர்க்குறாங்க. ஸோ அடாப்ட் பண்ணுறவங்க நீங்களும் இவனை வாட்ச் டாகாக பார்க்காம வீட்டில் ஒரு மெம்பராக, உங்கள் கிட்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. செயின்லேயோ கேஜ்லேயோ கட்ட வேண்டாம்.